ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஃபயர் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில். ஸோ அவருக்காக தான் இந்த இது. ஸோ ஃபயர் அனிமேஷன் நம்ம வந்து மேனுவலாகவும் பண்ணலாம். பட் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து வெக்டிசி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கங்க. ஸோ இதில் போயிட்டு ஃபயர் அப்படின்னு போடுங்க. இங்கே வெக்டார் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வெக்டார் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபயர்னு போட்டிங்க போதும். அதே மாதிரி லைசன்ஸ் டைப் வந்து ஃப்ரீ டு யூஸ், அதாவது ஃப்ரீ லைசன்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஃபயர் வந்து இது மேலே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸு, பெய்டு ஃபைல்ஸு, இது வேறு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் அனிமேஷன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு கல்யாணத்தில் வந்து ஃபயர் அனிமேஷன் ஆகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி அனிமேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இருக்கும். நீங்கள் அப்படியே பொறுமையாக எல்லாமே நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே கிடைக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் சிம்பிளாக ஒன்று வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த ஃபயர் அனிமேஷனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ டவுன்லோட் கொடுங்க. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி WinZipல வந்து எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது இன்னொரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா EPS அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேரெக்டாக நம்ம அடோப் அனிமேட்டில் தான் இதை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அடோப் அனிமேட்டில் நியூ அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் HD 1920 1080 30 ஃப்ரேம் ரேட் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3.0 க்ரியேட் கொடுங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த EPS ஃபார்மெட்டை AI ஃபார்மெட்டாக மாற்றணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ஸோ EPSக்கு பதில் AI அப்படின்னு மாற்றிடுங்க. SKக்கும் எஸ் கொடுத்துருங்க. ரெண்டாவது விஷயம், சில பேருக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்காது. அதனால் வியூவில் போயிட்டு ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் எனபிளில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா. ரெண்டாவது, இந்த ஃபைல் அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட அடோப் அனிமேட்டில் நியூ டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்கும். நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி இங்கே நடுவில் வச்சுக்கோங்க. அண்ட் Q ப்ரெஸ் பண்ணி கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை பிடிச்சி அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிங்க மவுஸில் அப்படின்னா சின்னதாகிடும். மறுபடியும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது வெளியே இருக்கோம், சீனில் இருக்கோம். இதை முதல்ல கண்ட்ரோல் B கொடுங்க. பி ஃபார் பாம்பே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை தனியாக எடுத்து டெலிட் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் B கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே குரூப் ஃபார்மெட்டில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை குரூப் ஃபார்மெட்டில் இல்லை டிராயிங் ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா கண்ட்ரோல் G அப்படின்னு கொடுத்தீங்கன்னா G ஃபார் குஜராத். ஓகேங்களா. G கொடுத்தீங்க அப்படின்னா அது குரூப்பாக மாறிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த இடத்துல அலைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்டர் பண்ணுங்கள், மறுபடியும் சென்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் டு கீ ஃப்ரேம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக கீ ஃப்ரேமாக நமக்கு மாறி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணி இந்த லேயரை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் லேயர் டு சிம்பிள் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் இதுக்குள்ளே போவோம். ஸோ கீ ஃப்ரேம் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஃப்ரேம் அல்லது 2 ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால் கிளிக் பண்ணி 2 ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு இது கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபயர் அனிமேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜ் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நெட்டில் இருந்து. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஃபைல் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபயர் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது மூவ்மெண்ட் இருக்காது இல்லையா. ஸோ இந்த இமேஜ் ஃபைலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், டபுள் கிளிக் பண்ணி சீனுக்கு வந்துடுறேன். இதுக்கு கீழே இன்னொரு லேயரை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த லேயரில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நான் இப்போ காமிச்ச அந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி உள்ளே விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி நம்மளோட ஃப்ரேம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக்கலாம். ஷிஃப்ட் கீயை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேமுக்குள்ளே வர அளவுக்கு அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபயர் அனிமேஷனை இங்கே கொண்டு வந்துருச்சுருங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிங்க.
இப்போ இந்த லேயரை நம்ம லாக் பண்ணிடலாம். அதாவது பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது பிஜின்னு போட்டுக்கிறேன். இதை நம்ம லாக் பண்ணிடலாம். இதை நான் ஃபயர்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது அப்படியே உங்களுக்கு எவ்வளோ கீ ஃப்ரேம், ஒரு 20 செகண்டாக எவ்வளோ நேரம் அந்த சீன் உங்களுக்கு வரணுமோ அவ்வளோ தூரம் கீ ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. F5 ப்ரெஸ் பண்ணி எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கொண்டு போயிட்டு F5 இப்படி செலக்ட் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வரைக்கும் கீ ஃப்ரேம் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு தெரியுது அப்படின்னா இன்னொரு கீ ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிங்க எல்லாத்தையும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதுவே எனக்கு ஸ்மோக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, மறுபடியும் அதே வெக்டிசிக்கு நம்ம போவோம். ஸ்மோக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட கார்ட்டூனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஸ்மோக்கு. ஸோ அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மோக்கை நான் எடுத்துக்கிறேன். இது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே நிறையா உங்களுக்கு காமிக்கும். பட் ஓகே, இப்போதைக்கு நம்ம டுட்டோரியல் பர்பஸ்னால இந்த ஸ்மோக்கே எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் டவுன்லோட் ஆகிடுச்சு. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அகைன் EPS ஃபார்மெட்டில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI அப்படின்ற ஃபார்மெட்டில் மாற்ற போகிறோம். எஸ் கொடுங்க. மறுபடியும் நம்மளோட ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் கொடுங்க. க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் நமக்கு தெரியும். இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி இங்கே விட போகிறேன். இம்போர்ட் கொடுங்க. ஸோ நம்மளோட ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. இது 4ஐயும் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வேணாம், அதை மட்டும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்மோக் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அதே மாதிரி சென்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை அப்படியே நடுவில் கொண்டு வந்துடுவோம். ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் டு கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. ஸோ இதில் சைஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒரு 2 ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். F5 ப்ரெஸ் பண்ணி இப்போ இதை கிளிக் பண்ணி கன்வெர்ட் லேயர் டு சிம்பிள்னு கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இது எல்லாமே பாருங்கள் மூவி கிளிப்புன்னு இருக்குது. ஸோ அதுதான் இஷ்யூ. நம்ம இது எல்லாமே கிராஃபிக்ஸ்னு மாற்றிடலாம். ஆப்ஜெக்டில் போயிட்டு இப்போ இந்த லேயர் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் லேயர் டு சிம்பிள்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். Ctrl C கொடுத்து நம்மளோட ஃபஸ்ட் இதில் போயிட்டு மேலே இன்னொரு லேயர் கொடுத்து அதில் வந்து Ctrl V கொடுக்குறோம். புட் இன் டு டூப்ளிகேட் ஃபோல்டர் கொடுங்க. ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மோக் வந்துருச்சு. ஆனால் இந்த ஸ்மோக்கை வந்து நம்ம ஃபயர் லேயருக்கு கீழே கொண்டு போயிடலாம். ரெண்டாவது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதோட ஆல்ஃபா வந்து ஒரு எவ்வளோ வேணும், ஒரு 20% அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஷிஃப்ட் கீயை பிடிச்சி அப்படியே சின்னதாக்கிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கீழே இறக்கி அந்த ஃபயருக்கு உள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அதே நேரத்தில் இதோட கீ ஃப்ரேமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சிக்குங்க. அப்படியே ட்ராக் பண்ணி இன்னொரு காப்பி போட்டுருங்க. மறுபடியும் வெளியே போயிடலாம். இப்போ இதோட இதை சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிப்போம்.
அதே மாதிரி இதோட ஃப்ரேமில் போயிட்டு ஆல்ஃபாவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபயர் அனிமேஷனுக்குள்ளே போனீங்கன்னா 35 கீ ஃப்ரேம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து ஒரு 35 கீ ஃப்ரேம் வர்ற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்திருக்கிறது தெரியும். இன்னும் கூட இதை நீங்கள் ஸ்லோ பண்ணணும் ஸ்மோக்கை அப்படின்னா கீ ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓரளவுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிசை எரியிறது, இந்த மாதிரி காடு எரியிறது, அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்மோக் எஃபெக்ட், ஃபயர் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஃபயர் எஃபெக்ட் இந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ஃபயர் எஃபெக்ட் இல்லாத இமேஜை கூட நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம், அல்லது ChatGPT கேட்டிங்கன்னா அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஃபயர் எஃபெக்ட் மட்டும் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஒர்க்கிங் ரெஃபரன்ஸ்க்காக. நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து ப்ரொஃபஷனல் 2D அனிமேஷன்ஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 72 வீடியோஸ் இருக்கும், டோட்டலாக ரெக்கார்டிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கார்டட் வீடியோ தான். ஸோ இது எல்லாமே ஒரு டெலிகிராம் சேனலில் வந்து ப்ரைவேட் சேனலில் வச்சுருப்பேன். நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன் டைம் ஃபீ மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. அண்ட் லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி நியூ அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு நான் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்னா என்ன முதற்கொண்டு, பேசிக் டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது முதற்கொண்டு, ஸ்கிரிப்டிங் ஸ்டோரிங்கை எப்படி பண்ணணும், எப்படி வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஸ்கிரிப்ட் எடுக்கணும், அது இல்லாமல் நானே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட PDF ஃபைல்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பேன். ஸோ அதில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். சந்து மாமா ஸ்டோரிஸு, அதுக்கப்புறம் ராணி ஸ்டோரிஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் கேரக்டர் டிசைன் எப்படி பண்ணுறது, ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி யோசிக்கணும், எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, AI மூலமாக எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். பேக்ரவுண்ட் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணணும், சிம்பிள் பேக்ரவுண்டாக நீங்களே எப்படி கிரியேட் பண்ணணும், AI மூலமாக எப்படி பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கெட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு, பாடி, ஹேண்டு, லெக்கு, கேரக்டர் பாடி ரிக்கிங்கு, மேல் கேரக்டர் ஐ அனிமேஷன், லிப்சிங்க்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெக்டாரை எப்படி யூஸ் பண்ணுறது லிப்சிங்குக்கு, வாக்கிங் அனிமேஷன், ஐ பிளிங்கிங் அனதர் டைப் எப்படி, க்ரையிங் அனிமேஷன் எப்படி, சிட்டிங் போஸ் எப்படி, ரன்னிங் அனிமேஷன் எப்படி, இதெல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் உமன் கேரக்டர் அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் பேர்டு ஃப்ளை ஆகும் ஒரு ஸ்டோரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்புறம் பேக்ரவுண்ட் பீப்புளெலாம் வாக்கிங் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பாங்க, அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் கேமரா மூவ்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் எஃபெக்ட், பேக்ரவுண்ட் லூப்பிங், அதாவது வண்டி ஒரு இடத்துல இருக்கும், வண்டி டயர் மட்டும் ஓடும், ஆனால் பேக்ரவுண்ட் மட்டும் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி அனிமேஷன். அப்புறம் ஃபயர் அனிமேஷன் இப்போ பார்த்த மாதிரி இன்னொரு டைப்பு. அப்புறம் ரிவர் வேவ் அனிமேஷன், ஓப்பன் க்ளோஸ் டோர் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அனிமேஷன், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்புறம் வாய்ஸ் டப்பிங் எப்படி நம்ம பண்ணுறது, நம்மளோட ஓன் வாய்ஸ் எப்படி பண்ணணும், ஆன்லைன் வாய்ஸில் 11 லேப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம். இப்போதைக்கு 11 லேப்ஸ் வந்து முன்னாடி நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க, 10,000 கிரெடிட்ஸ், இப்போ 5,000 கிரெடிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் AI ஆடியோஸ் யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு ரெக்கமெண்டட் இல்லை, ஏன்னா யூடியூப்பில் வந்து பாலிசிலாம் மாறிடுச்சு. ஸோ பெட்டர் நம்மளோட ஓன் வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி அதை மல்டிபிள் வேரியேஷன்ஸில் எப்படி நம்ம மாற்றுறது அடோப் ஆடிஷன் மூலமாக அப்படின்றதே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டோரியை நம்ம எப்படி வந்து உருவாக்குறது, ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் என்ன, ஸ்டோரிக்கு தேவைப்படும் கேரக்டர் எப்படி, கேரக்டர் டிசைன் பண்ணுறது, சைடு போஸ் பண்ணுறது, சைடு போஸ் வாக்கிங் பண்ணுறது, பேக் போஸ் வாக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரியை எப்படி வந்து 1 by 1 நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணணும், அதுக்கு மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம எப்படி தம்ப்நெயில் உருவாக்கலாம், இல்லை ஃபோட்டோஷாப் ப்ளஸ் AI மூலமாக எப்படி அட்ராக்டிவ் தம்ப்நெயில் உருவாக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு எப்படி பேனர் லோகோவெல்லாம் டிசைன் பண்ணணும், அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸு பேசிக் செட்டிங்ஸ் இதெல்லாம் எப்படி போடணும், அப்புறம் டிஃபால்ட் அப்லோடிங் செட்டிங்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரியான டைட்டில்ஸ் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் வைக்கணும், டேக்ஸ் போடணும், இது எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல்
கேரக்டர் பேக்ஸ், அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஃபார்மேட் கேரக்டர், இபிஎஸ் ஃபார்மேட் கேரக்டர், எஃப்எல்ஏ அனிமேஷன், எஃப்எல்ஏ ரெகுலர் கேரக்டர், எஃப்எல்ஏ காட் கேரக்டர், ஹாரர் கேரக்டர், ப்ரீமியம் எஃப்எல்ஏ கேரக்டர், ஸ்பெஷல் எஃபெக்ட் கேரக்டர், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ரெண்டாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ஹாரர் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, இது எல்லாமே கிட்டத்தட்ட 10 GB இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். அண்ட் பேக்ரவுண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஃபார்மேட்டில் இந்த வில்லேஜ் பேக்ரவுண்ட் ஏஐ ஃபார்மேட்டு, சிட்டி, இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார்மெட்டு, அதுக்கப்புறம் எஃப்எல்ஏ ஃபார்மெட்டு, அப்புறம் ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி ஃபார்மெட்டு, அப்புறம் ஃபோட்டோஷாப் ஃபார்மெட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்துடும். அது ஒரு 4.2 GB வந்துடும். அப்புறம் நான் கொடுக்குற ராணி காமிக்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 114 புக் இருக்கும். அந்த ஒவ்வொரு புக்லேயும் 10 கதைக்கு மேலே இருக்கும். அது நீங்கள் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி சந்தமாமா காமிக்ஸ் அப்படின்றது ஒரு 167 புக் இருக்கும். அதுலேயும் 10 கதைகள் தனித்தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 4.1 GB, அதுவும் ஃப்ரீயாகவே வந்துடும். ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஃபைலு, நம்ம பண்ணியிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஆடியோ ஃபைல்ஸு, பிஜி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வந்துடும். அதுக்கப்புறம் யூடியூபோட எண்ட் ஸ்க்ரீன், ரெடி டு யூஸ் எண்ட் ஸ்க்ரீன். எண்ட் ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூபோட எண்ட் ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு வீடியோ எண்டில் வந்து நீங்கள் போடலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இந்த இடத்துல உங்களோட சேனலோட நேம், இங்கே ஒரு அடுத்து என்ன வீடியோ பார்க்கணுமோ அந்த வீடியோ, இந்த பக்கம் இன்னொரு வீடியோ பார்க்கணும், அது நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ இதுவும் உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு நீங்கள் அப் டு உங்களோட வீடியோ ஃபைலை ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா அடோப் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அதாவது அடோப் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கோபேட்லேருந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, அடோப் அனிமேட்டு, அடோப் ஆடிஷன், அடோப் பிரிட்ஜு, அடோப் கேரக்டர் டிசைனு, டைமென்ஷன், ட்ரீம் வீவர், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்காப்பி, இன்டிசைனு, மீடியா என்கோடர், நமக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும் சரி, மீடியா என்கோடராக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் அடோப் அனிமேட்டாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே இதில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரி, ரைட் மக்களே. ஸோ இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ். அண்ட் நம்மளோட இன்னொரு சேனல் ஒன்று நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சேனல். இப்போ தான் ரீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஸோ இப்போ தான் 2 வீடியோ போஸ்ட்ருக்கோம். ஒன்று வந்து 2.1K போட்டிருக்கு. இன்னும் ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது இனிமேல் தான் பூம் ஆகும். ஸோ இது பிரீத்தி தமிழ் டவுன்ஸ். இதுவும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை இதுக்கும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.